வணக்கம் நேயர்களே, ரான் நியூஸ் தொலைக்காட்சியின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு இடையில் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் எம்எல்ஏக்களின் சம்பள உயர்வுக்கு அடுத்தபடியாக எம்பிகளின் சம்பள உயர்வு குறித்து பிரதமரிடம் பரிந்துரைக்கான இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கின்றோம். நம்முடைய விவாதத்தில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து சுந்தரவழி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் மேடம். அதிமுகவின் அம்மானி சார்பாக திரு ஜஹர் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். ஜஹர் சார், இந்த மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜிஎஸ்டி, நீட்டு இது போன்ற விஷயங்களில் மக்கள் சில பதற்றத்திலும் பார்க்கும்போது சரியான முடிவு எடுக்காத பட்சத்தில் இது போன்ற சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் சம்பள உயர்வு என்பது யாருக்கு ஆறுதல், எதற்காக இந்த நிலை சரியானதா? அதாவது கடந்த 4 மாதமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த செயல்பாடுகளின் ஒரு வடிவமாக இன்றைக்கு கடந்த இறுதியாக நடந்த அந்த கூட்டத்தொடரில் 10 வருஷமாக எம்எல்ஏக்களுடைய சம்பளத்தை உயர்த்தணும்னு தொடர்ந்து ஒரு கோரிக்கை இருந்தது. சரிங்க. எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க. இது அதிமுக மட்டும் இல்லை. சரி, அவர்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருப்பதனால தான் அப்படி ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற வகையில் 1,05,000 ரூபாய் இப்போ இன்றைக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. இது கூட பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள், பல மாநிலங்களை பார்த்தீங்கன்னா தெலுங்கானால 2,00,000 சம்பளம் 1,05,000 கிடையாது. எல்லாம் போக்குவரத்து எல்லாம் சேர்த்து அதான் 1,00,000. அதுதான் நம்முடைய நிகழ்ச்சி இணைவதற்கு விஜய் வந்துள்ளார். அதாவது 1,05,000 ரூபாய் என்று முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு மொத்தம். இது மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா 2,50,000 ரூபாய், டெல்லி 2,50,000 ரூபாய், ஆந்திரா 1,50,000 ரூபாய், மகாராஷ்டிரா 1,50,000 மேல, இப்படி பல மாநிலங்கள், பெரிய மாநிலங்கள். என்னுடைய கேள்வி என்னன்னா, மக்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இது போன்ற சூழ்நிலையில் இது எதற்கு, இந்த சூழ்நிலையில் இது போன்ற உயர்வதற்கான அடிப்படை காரணங்கள், கூற்றுகள் என்ன? அதாவது மக்களுடைய போராட்டங்கள் காலகாலமாக தொடர்ந்து இருக்கு சார். சில நியாயமான கோரிக்கைகள் நியாயத்தின் அடிப்படையில் அந்தந்த சமயத்தில் ஏற்றுக்கொள்வதும் அரசாங்கத்தினுடைய வேலை. நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா மொத்தம் 234 எம்எல்ஏக்கள் தான். மிகப்பெரிய 2,34,000 எம்எல்ஏக்கள் இல்ல. அவர்களுக்கு அதிகமா 50,000 ரூபாய் கொடுக்கறதுனால அதிகபட்சம் எவ்வளவு தெரியுமா? மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் தான் செலவு அதிகம். இதை நீங்க கணக்கு பார்க்கணும். இது எதுக்குன்னா, அந்த எம்எல்ஏக்கள் நியாயமாக நேர்மையாக மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமல்ல, அப்படின்னா இதற்கு பணியாற்றவில்லையா? இல்ல, இது உந்துதல் சக்தியாக, ஊக்க சக்தியாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முறை. இது முதலமைச்சரா அறிவிக்கிறார். 10 வருடமாக எம்எல்ஏக்களுடைய கோரிக்கை. இப்போ ஒரு எம்எல்ஏங்கிறவங்க ஒரு தொகுதிகள், அதாவது ஒரு முதலமைச்சர் என்பவர் ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த பிரதிநிதி போல, ஒரு எம்எல்ஏ ஒரு 2,00,000க்கு மேற்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கவர். அவங்க போனாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க, ஒரு கோயில் திருவிழாக்கு போவாங்க, காது என்ன பல ஃபங்க்ஷன் போகும்போதுன்னா 500 ரூபாய் அவங்க செலவைக்க வேண்டி வரும். அவங்கள பார்க்க, அதாவது அந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் வருவாங்க, அவங்களுக்கு டீ கொடுக்க வேண்டி வரும். அவங்களுக்கு தினம் நியாயமான எம்எல்ஏக்களுக்கு தினம் ஒரு 1,000 ரூபாய் செலவு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த எம்எல்ஏக்கள் நியாயமான முறையில ஒரு உந்துதல் சக்தியாக அவர்களுக்கு இருக்கக்கூடியது பணம் தான். அந்த பணத்தை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் வேகமாக செயல்படுவார்கள். இதற்காக ஒரு ஊக்கத்தொகையா தான் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அந்த வகையில் தான் நீங்க பார்க்கணுமே ஒழிய, இன்னும் பாத்தீங்கன்னா நீங்க எம்பிக்களுக்குன்னா பாத்தீங்கன்னா பல சலுகைகள் இருக்கு. அந்த போன்ற சலுகைகள்லாம் எம்எல்ஏக்களுக்கு இல்ல. நீங்க வேறு விஷயத்தை இதோட கம்பாரிசன் பண்ண முடியாது. தொடர்ந்து போராட்டங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் இல்லாத மாநிலமும் இல்ல, இல்லாத நாடுமே இல்ல. ஆனா இந்த வகையில எம்எல்ஏக்கள் இந்த சமயத்துல கொடுத்திருக்கிறது சரிதானா என்று நீங்க கேட்கறது இந்த கூட சமயத்தில் இல்ல, இது கொடுத்தது சரிதான். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இருக்காரு முதலமைச்சர் அவர்கள். உங்களுடைய முதற்கட்ட பார்வையாளர் நான் சுந்தரலியோட மக்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பல விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது தமிழக அரசு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து சில விஷயங்கள் நிறைவேற்றவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஊதிய உயர்வு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒருமித்த கருத்தாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை ஆதரித்துள்ளார்கள். கேள்வி எங்கு வருதுன்னா, இது போன்ற பிரச்சனை சூழ்நிலையில் என்ன அவசியம், ஏன் திடீர் என்று தமிழக அரசு இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றது? ஒருமித்த கருத்தாக எல்லோரும் ஏன் ஆதரித்தார்கள்? இல்லை, உள்ளே இருக்கிற எம்எல்ஏக்கள் ஃபுல்லாக அந்த லாபமும் அதனுடைய பயன்பாடும் போகிற போது அவர்கள் ஆதரிப்பது என்பது இயல்பான விஷயம். ஒரு சுயநலம். ஆமாம், இங்கிலாந்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மிக சமீபத்தில் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அங்கே இருக்கிற எம்பி எம்எல்ஏக்களினுடைய
வருமானத்தை, அதாவது வருமான உயர்வை, ஊதிய உயர்வை ஒரு 5 ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டு இருக்கிறார்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா பேசி என்று நாங்கள் போன வாரம் 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் படித்தோம். அப்போ பொருளாதார நெருக்கடி இருக்கிற தமிழகத்துல மட்டும் அந்த பொருளாதார நெருக்கடியை மக்களுக்கு செய்கிற போது பொருளாதார நெருக்கடி வந்துருது. ஒரு உழவர்கள் போராட்டம் நடத்தி எங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் பொருளாதார நெருக்கடி இருக்கு, எனவே எங்களால் கொடுக்க முடியாது. ஒரு குடிநீருக்கான பிரச்சனை வருகிற போது ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து விடுகிறது. ஆனால் பொருளாதார நெருக்கடியை முன்னுக்கு வைத்திருக்கிற இந்த ஆளுகிற அரசாங்கம் ஏன் எம்எல்ஏக்களினுடைய சம்பள உயர்வை மட்டும் பொருளாதார நெருக்கடி அற்ற முறையில் சமாளிக்கிறாங்க என்று கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அண்ணா சொன்னார் வெறும் 1 கோடி தாங்க அப்படின்னு. வெறும் 17 பேர் தான் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று 400 சில்லற உழவர்களுடைய மரணத்தை கேலி செய்தது இந்த ஆளுகிற அரசாங்கம். அப்போ சாமானிய மக்களினுடைய போராட்டம், சாமானிய மக்களுடைய வயிற்று பிரச்சனை, 20,000 ரூபாய்க்கு தற்கொலை பண்ணிக்கிட்ட மற்றவருடைய பிரச்சனை எல்லாம் சாமானியமாக தெரிகிற இந்த அரசாங்கத்திற்கு இல்ல இந்த கோரிக்கை எத்தனை வருடங்களாக முன்வைக்கப்படுகின்றது ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்க்கணுங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு பங்களிப்பு எடுத்து மக்களுக்கு அனைத்து வகையிலும் சேவை செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது அவருடைய நேர்மை தொடர்ச்சியாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற நிலையில் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டில் யாருமே அரசியல் தெரியாதவங்க எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு அரசியல் கட்சி ஒரு மெம்பரை நிப்பாட்டணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த தொகுதியில நின்று அவங்க ஜெயிக்கிறதுக்கான பண வசதி இருக்கிறவர்களை தான் குறைஞ்சபட்சம் நிப்பாட்டுது. சிம்பிளா சொல்றதா இருந்தா குறைஞ்சபட்ச லட்சாதிபதிகளை கூடுதபட்ச கோடீஸ்வரர்களை தான் நிறுத்துறாங்க இயல்பாவே. அதுதான் எல்லா கட்சியினுடைய அடிப்படையான விஷயமா போச்சு. அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கான பணபலம் உடையவர்கள் தான் தேர்தலில் நிக்க முடியும். அந்த யதார்த்தத்தை புரியும். ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் இது ஆதரிக்கும் போது தாங்கள் எதிர்ப்பதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன? தாங்கள் அங்கு இல்லை என்ற அடிப்படை நிலைப்பாடா? இல்ல நாங்க இப்ப மட்டும் இல்ல, போன முறையே எம்பிக்களுக்கு சம்பள உயர்வு மத்தியில கொடுக்கிற போது மிக கடுமையாக எதிர்த்தோம். காரணம் என்ன தெரியுங்களா? இங்க யாருமே நீங்க கொடுக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு தான் வெஹிக்கிள் எடுத்துட்டு போகணும், நீங்க கொடுக்கிற பணத்தை வச்சுதான் நம்ம வெளியே போகணும்ன்ற அவசியமே இல்லை. இன்னொன்னு சொல்லப்போலாம், வண்டி வாசி எதுவுமே இல்லாத கம்யூனிஸ்டுகளா இருந்தாலும் இருக்கிற காசுக்குள்ள செலவழிக்கிற ஆட்களா தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பணத்தை வாங்கி தான் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் செலவழிக்க வேண்டிய தேவையும் அத்தியாவசியம் இல்லை என்கிற அடிப்படை விஷயங்கள் இருக்கிறது. எனவே இதெல்லாம் ஆடம்பரமாக இருக்கிறதாக நாங்க நினைக்கிறோம். இவ்வளவு பெரிய தேவைகள் இல்லை எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும். எனவே இது கூடுதலான செலவு தமிழக அரசுக்கு என்று நாங்கள் பார்க்கிறோம். தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் பல முடிவுகள் பல தீர்மானங்கள் நிறைவேற்றினாலும் ஒரு அமைதி ஒருமித்த கருத்து இருந்ததில்லை. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சம்பள உயர்வு என்பது ஒருமித்த கருத்து, ஒன்றுபட்டு அமைதி காத்தார்கள், பாராட்டினார்கள். இது ஒரு விசித்திரமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது காங்கிரஸ் உடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சம்பள உயர்வு கேட்டிருக்காங்க. அடிப்படையில் சுந்தரவடி சொல்வது போல, அதாவது இந்த சம்பளத்தை நம்பித்தான் இவர்கள் வாழ்வாதாரம் அமைந்துள்ளதா, இந்த சம்பளத்தை நம்பிதான் வாழக்கூடிய நிலைப்பாட்டில் தள்ளப்பட்டிருக்கின்றார்களா, அந்த அளவுக்கு ஏழ்மையும் எளிமையாகவும் வாழக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களா? இது போன்ற நிலையில் இது அவசியமா? இல்லை, நான் போன முறையும் சட்டமன்றத்தில் இருந்தேன். இந்த முறையும் இது பற்றில கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் நானே இந்த கோரிக்கையை தொடர்ந்து அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும், என் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் கூட முன்வைத்தாங்க போன தடவை. இப்ப இன்னைக்கு மாறுபட்டிருக்கு காரணம் அவங்க எப்பயுமே வெளியில மாறுபடுவாங்க. சட்டசபையில இல்ல என்ற ஒரு காரணத்தால இல்ல இப்ப அவங்க இல்ல. அது போன தடவை சிபிஎம் சிபிஐ நான் சொல்லி முடிச்சிடுறேன். போன முறை சிபிஎம் சிபிஐ 2 பேருமே இந்த கோரிக்கையை முன் வச்சாங்க. சரி, அது போக சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு வாகனம் வேணும்னு அவங்கள தான் கம்யூனிஸ்டுகள் தான் கேட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு செக்ரட்டரி வேணும்னு அவங்க தான் கேட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் தான் கேட்டாங்க. நாங்க கூட கேட்கல போன தடவைலாம். அந்த அளவில் சம்பள உயர்வு என்பது என்னை பொறுத்தவரை இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை முழுமையான கடன் தள்ளுபடி வேணுங்கிறதா நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதன் மீது நான் பேசியிருக்கேன். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் அனைத்து கூட்டுறவு வங்கிகள்லையும் அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து தரப்பட்ட, ஏன்னா வறட்சி வெள்ளம் 2த்திலையும் கடந்த 7 ஆண்டு காலம் விவசாயிகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, 6 ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆகையால் விவசாயம் கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் பொய்த்து போன ஒரு சூழ்நிலை. தமிழகமே ஒரு இருண்ட சூழ்நிலை, விவசாயிகளுக்கு நம்ம வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம். அந்த இடத்துல அந்த விஷயம் பிரதானப்பட்டிருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து, என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து. ஆனால் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களை பார்க்கும் பொழுது 10 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் தாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், வயதான சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களை நான் பார்க்குறேன். அவங்களுடைய பிரச்சனையை நாம் திரும்பி பார்க்குறோம். 10 ஆண்டு காலமாக சம்பள உயர்வு, மருத்துவ படி உயர்வு இல்லை, இன்னும் பல்வேறு அலவன்ஸ் கூட கிடையாது, தங்கும் விடுதிக்கு கூட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு இல்லை, ஓய்வூதியம் உயர்த்தப்படலை,
வெறும் நீங்க இப்போ சொல்ல வரக்கூடிய இந்த குறைபாடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கா அல்லது இப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் பலரும் வந்து சாதாரண குடும்பங்கள்ல இருந்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் வசதி வாய்ப்பு படைச்சவங்க எல்லாரும் கிடையாது. நான் நேரா பாக்குறவ அவைக்குள்ள என்னால பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. ஆளுந்தரப்புல இருக்க எவ்வளவு எம்எல்ஏக்கள் ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் இருந்து வரவங்க எல்லாம் இருக்காங்க. ரொம்ப வசதி வாய்ந்தவங்கன்னு எல்லாருமே சொல்ல முடியாது. எதிர்த்தரப்புலயும் சிலர் அந்த மாதிரி இருக்காங்க. நியூ எம்எல்ஏஸ், புதுசா வந்த நிறைய எம்எல்ஏஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தேர்தல் வரும் பட்சத்தில் அந்த தேர்தலில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே தன்னுடைய சொத்து மதிப்பிலிருந்து எல்லாமே தேர்தல் ஆணையத்திடம் வழங்குகின்றார்கள். அப்பொழுது முழுமையாக அவருடைய நிலவரம் தெரிந்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்றால் அவர் அடிமட்டத்திலிருந்து தொண்டனாக இருந்து அதன் பிறகு பார்க்கும்போது அவர் பல அதிகாரங்களை படைத்து பல செல்வங்களை படைத்து ஒரு செல்வந்தராக இருக்கும் பட்சத்தில் தான் இன்னைக்கு அதிகமாக சட்டமன்ற நீங்க வந்து ஏதோ அரசியலுக்கு இந்த எம்எல்ஏவா வந்துதான் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்கிற மாதிரி பேசுறீங்க. அது தப்பு. நீங்க எம்எல்ஏவா இருக்கிற இப்ப நான் எம்எல்ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞர். சுப்ரீம் கோர்ட்ல நான் போய் ஆர்கியூ பண்ணி நான் உழைச்சி சம்பாதிக்கிற பணம் தான் இன்னைக்கு மக்களுக்கு தொகுதியில செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த இவங்க கொடுக்குற இந்த சம்பளம் கூட எங்களுக்கெல்லாம் பத்தாது. சொல்ல போனா எங்களை போன்றவர்கள் பாத்தீங்கன்னா தொகுதிக்கு வந்து அவர் சகோதரர் சொன்ன மாதிரி நிறைய நிதிகள் வந்து போக்குவரத்து அது இதுன்னு எக்கச்சக்க செலவு இருக்கு. இதையும் தாண்டி நம்ம செலவழிக்கிற நேரம் இருக்கு பாருங்க. கோர்ட்டுக்கு போக அந்த நேரத்தை கட் பண்ணிட்டு தான் இங்க நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ மக்கள் பணி ஆற்றுகிற இப்போ தொழிலில் இருப்பாங்க. இதே மாதிரி இப்போ நான் வந்து வழக்கறிஞர், அதே மாதிரி நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் இருப்பாங்க. பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு தான் அவங்க வந்து மக்கள் பணி ஆற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரங்களில் அவங்க சம்பாதிக்கிற பணம் அவங்களுக்கு இருக்காது, வராது. அதுக்கு பதிலாக இவங்க கிடைக்கிற இந்த அதாவது பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது இப்போ கொடுத்துருக்கிற உயர்வு கூட ரொம்ப கம்மி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பெரிய உயர்வெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் இதில் வந்து சம்பளம், மருத்துவப்படி எல்லாம் சேர்த்து தான் இந்த அமௌண்ட். மற்ற மாநிலத்தில் அதெல்லாம் தனித்தனியாக இருக்கு. சம்பளத்தை 2.5 லட்சத்துக்கு தாண்டி மருத்துவப்படி இருக்கும். அதற்கு மேலதான் விட குறைவு நீங்க சொல்வீங்க. இப்போ அதாவது டெல்லி, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா முக்காவாசி மாநிலம் வந்து உயர்த்திட்டாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா பிற மாநிலங்கள்ல வாகனம் கொடுக்கறாங்க. இன்னொன்னு வந்து செக்ரட்டரி கேரளாலலாம் நீங்க பாத்தீங்கன்னா சம்பளம் கொஞ்சம் கம்மி, ஆனா 3 செக்ரட்டரி இருக்காங்க. ஒரு அரசு துறை செயலாளர். இப்ப எங்களுக்குலாம் அந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு அரசு துறையில இருந்து ஒரு செயலாளர். உங்களுடைய கவனத்திற்கு தற்போதைய தமிழக அரசுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எந்த ஹோட்டல்ல இருந்தாங்க, எவ்வளவு எளிமையா ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி இருந்தாலும் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. ஒரே ஒரு பதில் அந்த கட்சி. ஒரு நிமிஷம் சகோதரி, நான் முடிச்சிடுறேன். அதாவது இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஆளுங்கட்சி எதற்காக அவங்கள கொண்டு போய் அங்க உட்கார வச்சாங்க, ஆளுங்கட்சி தரப்புல செலவு பண்ண இல்ல அது எம்எல்ஏக்கள் தாங்க செலவு பண்ணாங்கன்னு சொன்னா கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும் யார் செலவு பண்ணாங்கன்னு. அதனால நாம அதெல்லாம் அதாவது அந்த பார்வை, அந்த எளிமை, அந்த அது எதற்காக அந்த ஆடம்பரம் இருந்தது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே நிலைமையில இன்னொரு விஷயம், எல்லாரும் நல்லா பணம் படிச்சவங்க, வசதி படிச்சவங்க அப்படி இப்படின்னா ஏன் போய் கொண்டு போய் ஒரு இடத்துல அவங்கள ஆடம்பரமா உட்கார வைக்கிறதா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நல்லா வசதி படிச்சவங்களா இருந்தா எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, நாங்க நினைச்சபடி செயல்படுவோம்னு சொல்ல மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அதையும் நீங்க பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, பிற மாநிலங்கள்ல கேரளா போன்ற மாநிலங்கள்ல ஒரு அரசு துறை செயலாளர் 2 PA 3 பேர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 3 பேர் பணியாற்ற கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இப்ப எங்களுக்கு சம்பளம்லாம் பெருசா உயர்த்தலைன்னா கூட இந்த PAக்களும் இது அதற்குண்டான அவங்களுக்குண்டான அலவன்சஸ் அவங்களுக்கு கொடுத்தாலே போறோம். கொடுத்தாலே எங்களால நல்ல பணி ஆற்ற முடியும். ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்றேன். சட்டமன்றத்துல ஒரு வழக்கில் ஒரு வாகனமும் ஒரு செக்ரட்டரியும் கேட்டாங்க கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னாங்க. சம்பள உயர்வு கேட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு எம்பியா இருக்கட்டும் எம்எல்ஏவா இருக்கட்டும் தனிப்பட்ட சம்பள உயர்வு ஒருபோதும் கம்யூனிஸ்டுகள் கேட்க போறது கிடையாது. 1. 2வது விஷயம், செக்ரட்டரியும் வண்டியும் மிக முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு எம்எல்ஏக்களுடைய எல்லா வேலைகளையும் பகுத்து அதை மக்களுக்காக செய்வதற்கு ஒரு செக்ரட்டரி கண்டிப்பா தேவை. வேக்கில் அப்படின்னு ஏன் கம்யூனிஸ்டுகள் கேட்கறாங்கன்னா, பாலபாரதி மாதிரியான எம்எல்ஏக்கள் இன்னும் 2 வீலர் தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வண்டி, அரசாங்க வண்டி தான்,
அது சொந்தமா கேட்கல. அரசாங்க வண்டி இருந்தா இன்னும் மக்களை சந்திப்பதற்கு எளிமையா இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சொந்த சம்பளம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை மக்களுக்கு செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காமராஜர்கிட்ட போய் கேட்கும்போது காமராஜர் தான் சொன்னாரு, ஒரு டீ காஃபி எல்லாம் கொடுத்து நம்மளை தேடி வர்றவங்க எல்லாம் சமாளிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. வர்றவங்களுக்கு ஒரு தண்ணியை கொடுத்து அனுப்ப வேண்டிய தேவைதான் நமக்கு இருக்கு. எந்த அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை சந்திக்கிறார்கள், கட்சிக்காரர்கள் சந்திக்கிறார்கள். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, பல சட்டமன்ற தோழி விதிவிலக்காக இருக்கலாம், பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பக்கம் அடுத்த எலெக்ஷனுக்கு தான் போறாங்க. தொகுதி பக்கம் நாங்க பார்க்கவே முடியறது இல்ல. அப்படி சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிறாங்க. எனவே சட்டமன்றத்தில் நம்ம செலவழிக்கிற பணம் என்பது சாமானியனுக்கு போய் சேருகிற, அல்லது எம்எல்ஏக்கள் உண்மையிலே மக்களுக்காக செலவு செய்கிற, போய் பார்க்கிற ஒரு எம்எல்ஏ கொடுக்கப்பட்டா பரவாயில்ல. நீங்க தெலுங்கானா சொன்னீங்க 2 லட்சத்தி சில்லற ரூபாய், தெலுங்கானா 2,80,000 ரூபாய் கொடுக்குறாங்க தெலுங்கானால சம்பளம். ஆனா ஒண்ணு தெரியுங்களா, எம்எல்ஏக்கள் தொகுதிக்குள்ள அவ்வளவு வேலை பார்க்கறாங்கன்னு அன்றாடம் பார்த்துக்கிட்டே இருக்கும். நேத்து நேரம் என்ன தெரியுங்க நடந்தது, அங்க இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்த போறாங்க. நம்ம சிஸ்டத்தை என்ன மாத்த போறாங்கன்னா, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு புக்ஸை குறைக்கணும். இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஒரே ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கான வீட்டு பாடம் எல்லாம் பார்க்கணும்னு போய் அங்க உட்கார்ந்து மெனக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எம்எல்ஏக்ஸும் எம்பிஸும். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, எங்க தொகுதி பக்கமே வராத ஒரு எம்எல்ஏக்கு 1,05,000 எதுக்கு நான் கேட்கிறேன். அதாவது ஒரே ஒரு நிமிஷம், ஒரு சில எம்எல்ஏக்கள் தவறு செய்யலாம். அதற்காக ஒட்டுமொத்த எம்எல்ஏக்கள் 234 எம்எல்ஏக்கள் என்பது ஒரு சமுதாயமா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தவர்களையும் குறை சொல்வது நியாயமிட. ரெண்டாவது வந்து கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் சம்பளம் உயர்த்தி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கம்யூனிஸ்டுகள் சம்பளம் அவர்களுக்கு போய் சேராது, கட்சிக்கு தான் போய் சேரும். அதனால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் வேறு வேறு வசதிகளை வேண்டும்போதெல்லாம் கேட்டுக்கொள்வார்கள். சம்பளத்தை மட்டும் எப்பயுமே உயர்த்தி கேட்க மாட்டாங்க. அதுல அவர்களுக்கு இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏழ்மையாக இருக்கின்றார்கள், அவர் தொகுதிக்கு செல்ல வேண்டும், மக்களுக்கு பங்களிப்பு தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில் விஜயதரணி அவர்கள் சொன்னது போல அதிமுகவுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஹோட்டலில் இருந்தாங்க, எந்த அளவுக்கு எளிமையாக இருந்தாங்க, இது அவங்களுக்கு தனிப்பட்ட செலவுன்னு சொன்னது, அதை எப்படி இப்போ எடுத்துக்கலாம், அது வந்துட்டு இல்லை தனிப்பட்டவோட செலவா இல்லை அவருடைய வருமானத்துக்கு உட்பட்ட செலவா, இது எந்த விதத்தில் அமைந்துள்ளது? இல்ல நீங்க இதோட எதையோ நீங்க ஒப்பிட்டு பார்ப்பது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன்னா அது அவர்களுடைய சொந்த செலவோ கட்சியினுடைய செலவோ அது எல்லாம் இல்ல சொந்த செலவாக இருக்கலாம் அல்லது கட்சியினுடைய செலவாக இருக்கலாம். ஆனால் அன்றைய காலகட்டம் என்பது எப்படிப்பட்ட காலகட்டம் இருந்தாலும் ஒரு இங்க பாருங்க, ஒரு தமிழகத்தினுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதுக்கு இவ்வளவு பெரிய ஹோட்டலா இருக்கணும்னு அவசியம் இல்ல, அது எங்க வேணுமானா இருக்கலாம். நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ஏழ்மை எளிமை அவர்களுக்கு தேவை, அந்த ஹோட்டலுக்கு பணம் கொடுத்துதான் அவங்க இருந்தாங்களா, அவர் அந்த ஹோட்டலுடைய உரிமை அந்த இருக்கிடத்தை அந்த ஹோட்டல்ல அது என்ன சொல்லுவாங்க, விடுதி ரெசார்ட், அந்த உரிமையாளர் கூட இலவசமா கொடுத்திருக்கலாம். எதுக்கு கொடுத்திருக்கலாம்? எதுக்கு, என்ன பலனுக்காக, எந்த லாபத்திற்காக, ஏன் தர வேண்டும்? அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு செய்தாங்கன்னா அந்த பலனை எதிர்பார்த்து தான் கொடுப்பாங்க. நீங்க ஒருத்தர் தரலாம், ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் எத்தனை நாளைக்கு இருந்தாங்க, எவ்வளவு நாளைக்கு இருந்தாங்க, வருஷம் ஃபுல்லா இருந்தாங்களா? நீங்க ஒரு நாளுக்கு அங்க எவ்வளவு செலவாகும் தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க இதெல்லாம் வந்து இல்ல இந்த சட்டமன்ற உறுப்பினர் கட்சி செலவு பண்ணிச்சுன்னா நான் உங்கள்ட்ட கேள்வியே கேட்க மாட்டேன். ஆனா அவருடைய சொந்த செலவுன்னு வரும்போது தான் நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகவும் எளிமையாக ஏழ்மையாக இருக்கின்றாங்க சொன்னீங்களே, அதுக்கு எல்லாருமே சொல்லல. பல பேர் இப்போ சகோதரி மாதிரி ஆட்கள் வந்து அவங்க ஆரம்பத்திலேயே மிக வந்து ஒரு வலிமை வாய்ந்தவர்கள். உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்தமாக 120 பேர் நான் சொல்றேன். ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தீங்களே, அப்ப அந்த எளிமை இருந்துதான் கேட்கிறேன். சார் இது எல்லா இடங்களும் இப்ப கர்நாடகால கூட ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அங்க இருந்து இங்க வந்து ஹோட்டல்ல மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்கி இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு நடைமுறைக்கு இப்ப எங்களுக்கு அடிப்படையான சிக்கலாவே தோணுது. இவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா இருக்கிற எம்எல்ஏஸ்க்கு எதுக்காக சம்பளம் உயர்வு என்கிற அடிப்படை கேள்வி இதெல்லாம் பாக்கும்போது தான் எங்களுக்கு வருது. அது ஏதோ ஒரு ஆஃபர் இருக்குன்றாரு ஹோட்டல்ல. நீங்க இன்னொன்னு கூட சொல்லப்படுகிறதுங்க, எனக்கு தெரியல. ஏன்னா எம்எல்ஏக்களை நம்ம வெளிய நின்னு தான் பாக்குறோம். என்ன சொல்லப்படுற அப்படின்னா, அவங்க வேலை பார்க்குற இடங்கள்ல அவங்க இந்த எம்எல்ஏன்ற பதவியை தாண்டி அவங்க பண்ற வேலைகள்ல அவங்களுக்கான ஒரு ஷேர் வருது அப்படின்றாங்க. அப்புறம் வந்து இந்த ரோடு போடுறது கான்ட்ராக்ட் இது மாதிரி இதெல்லாம் ஷேர் வருதுன்றாங்களா? அதை எப்படி எங்களுக்கு புரியல. நிச்சயமா அதெல்லாம் இந்த பெரிய இதுல தெளிவுபட்டு வந்துரும். அதாவது இதுல அதெல்லாம் வந்து
ஆதாரமோட உள்ள விஷயங்கள் கிடையாது. இது ஆதாரமுடைய விஷயங்கள் இல்ல. இந்த கான்ட்ராக்ட் அவங்க சகோதரி சொல்றதெல்லாம் வந்து இல்ல அவங்க குறிப்பிட்டு சட்டமன்ற சொல்றாங்க. யார் யாருன்னு ஒட்டுமொத்தமாக தெரியாது. பெருமளவு பார்க்கும் போது இத வந்து ஒப்பந்தம் இல்ல இந்த விஷயத்துல ஒட்டுமொத்தம் சொல்ல வரலங்க. ஒரு சில எம்எல்ஏக்கள் இன்றைக்கும் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள், கான்ட்ராக்ட் செய்கிறார்கள் என்று மாற்று கருத்து இல்லை. இத வந்து நாங்க வந்து அது எல்லாரையும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நீங்க குறிப்பிடக்கூடாது. ஒப்பந்தம் எடுத்திருக்கிற அதான் தவறான ஒன்று. வாங்கறதுதான் சொன்னாலே தவிர வாங்கிட்டாங்கன்னு சொல்லல. அப்படி இருக்கு அப்படின்ற செய்தி இல்ல, இந்த மாதிரி இது யார் சொன்னாங்க அப்படின்னா ஒப்பந்தம் எடுத்துட்டு பணம் கொடுத்தவங்க போஸ்ட் அடிச்சே ஒட்டினாங்க. அதாவது ஜெயலலிதா இருக்கிற போதே போஸ்ட் அடிச்சு ஒட்டினாங்க. அது எம்எல்ஏ வாங்குனது இல்ல. இதுல நீங்க முக்தார் ஒரு நிமிஷம். ஒவ்வொரு சமூகத்திலையும் இப்ப அரசு ஊழியர்கள் இருக்காங்க வைங்களேன், அதிகாரிகள் இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த அதிகாரிகளில் சிலர் தவறு செய்யலாம். அதற்காக ஒட்டுமொத்த அதிகாரிகளும் குறை சொல்லி விட முடியாது. அதே போல எம்எல்ஏக்கள் சிலர் செய்யலாம். இவங்க சகோதரி சொன்னது வந்து எம்எல்ஏ வாங்கினது இல்ல, போஸ்டர் அடிச்சு ஒட்டினது வந்து துறை ரீதியா அமைச்சர் மேல ஒட்டினது. அது வந்து நீங்க எம்எல்ஏக்கள் வாங்குறாங்க. எம்எல்ஏக்கள்ல நீங்க இப்ப எதிர்கட்சியிலேயே ஒரு நிமிஷம், இன்னைக்கு நாங்க 98 பேர் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கோம். நாங்க போய் இந்த மாதிரி கமிஷன் கேட்க முடியும், இல்லன்னா இது பண்ண அந்த மாதிரி நடவடிக்கை ஆளுங்கட்சியில இருந்தாலும் கேட்க கூடாதுங்கிறது என்னை போன்றவர்களின் இது. அப்படி இருக்கும்போது அப்படி இருக்காங்களா எல்லாரும்? அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி நடவடிக்கை நீங்க அப்படி இருக்கிறது மகிழ்ச்சி சகோதரி. ஆதாரபூர்வமாக ஒன்னு தெரியற வரைக்கும் நாம ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏவை நம்ம குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? இன்னொரு விஷயம், ஒரு நிமிஷம், இன்னொரு விஷயம், இந்த எம்எல்ஏ சம்பளத்தெல்லாம் தாண்டி தொகுதி மேம்பாடு நிதி 2 கோடி 50 லட்சமா உயர்த்தி இருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம். மக்களுக்கான தேவைகளை நாம பூர்த்தி செய்யறோம். அந்த இடத்துல நேரடியா டிஆர்டிஏக்கு ஒர்க் எழுதி தரோம். அதுல யாரும் எதுவும் பண்ண முடியாது, நேரா போய் அந்த ஒர்க்கு மக்களை போய் சேருகிறது. அப்படி இருக்கும்போது இந்த நன்மைகள் எல்லாம் சேர்ந்தே வருது, இதோட சேர்ந்து வருது. ஒரு மரியாதையோட ஒரு எம்எல்ஏ தொகுதியில போய் மக்களுக்காக பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? இல்ல ஒரு விஷயம் கேக்குறேன், அதுதான் நாம வந்து பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து என்னை போன்றவர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இந்த இடத்தில் முதலமைச்சர் அனைத்து விவசாயிகள் கடனை தள்ளுபடி செஞ்சிருந்தாருன்னா இன்னும் நாம இத வலிமையா இத சந்தோஷப்பட்டிருப்போம். இந்த சூழ்நிலை பண்ணல, நீங்களாவது வலியுறுத்திருக்கலாம். நான் தொடர்ந்து இதான் சொன்னேன், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டது அவையில் எடுக்கப்பட்டு அந்த தீர்மானத்தின் மீது இந்த கூட்டத்துடைய முடிவில் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், எங்களுக்கு இந்த சம்பள உயர்வு தேவையில்லை, விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு அதாவது அன்றைய தினம் வந்து இல்ல 10 ஆண்டு கால கோரிக்கை தொடர்ந்து இருக்கு. நீங்க இன்னைக்கு நேத்து கிடையாது, 7வது ஊதிய குழு அந்த மாதிரிலாம் வந்து அரசு தரப்புல வரும்பொழுதே ஓராண்டு காலம் தான் டிலே ஆயிருக்கு. அதுக்கே அரசு தரப்புல அரசு ஊழியர்கள் பணியாளர்கள் பெரிய அளவுல ஸ்ட்ரைக் பண்றாங்க. அரசு போக்குவரத்து துறையை சார்ந்தவர்கள் போராட்டம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒன்னும் பென்ஷனே வரலங்க. அவங்களுக்கு போக்குவரத்து துறை இருங்க, வருது, அவங்களுக்கு வரவே இல்லைன்ற ஒரு கேள்வி இருக்கு. போக்குவரத்து துறை மானியத்துல நான் பேசினேன், எனக்கு எல்லா விவரமும் தெரியும். 4587 கோடி வந்து நிலுவைத் தொகை இன்றைக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு இன்றைக்கு நிலவில் இருக்கும் ஊழியருக்கு பெண்டிங்கா இருக்கு. 614.83 கோடி வந்து ஓய்வு பெற்றவங்களுக்கு பெண்டிங்கா இருக்கு. எல்லாமே வந்து பென்ஷன் ட்ரஸ்ட்ல கலெக்ட் பண்ண அமௌண்ட், அத வந்து ஓய்வூதியதாரருக்கு பணிக்கொடை எல்லாம் கொடுக்கலாம். ஆனா இப்ப வந்து 3000 கோடி பெண்டிங்கா இருந்ததுல நாங்க பேசி 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 614 கோடியா குறைச்சு கொண்டு நீங்க பேசாமலே வந்துச்சு கிடையாது. எது 10 வருஷமா பேசிட்டு இருக்காங்க, நான் மட்டும் பேசல, விஜயதரணி பேசியிருக்க மாட்டா, இதுல வாய்ப்பே இல்ல. பிற எம்எல்ஏக்கள் 10 ஆண்டு காலமா தொடர்ந்து பேசியிருக்காங்க. இது ஒரு மாநில பொதுத்துறை மாநில சட்டமன்ற தொடர்ந்து பேசப்பட்டு சம்பளத்தை பொறுத்து சொல்றேன், வெறும் 17,000 மட்டுமே எம்எல்ஏக்கள் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற திரிபுரா கவர்மெண்ட் இன்னைக்கு இயங்கிக்கிட்டு தான் இருக்கு.
அது ஒரு இல்ல, ஒரே ஒரு விஷயம் சகோதரி, நான் இல்ல, எனக்கு வாய்ப்பு கொடுங்க. ரெண்டு சகோதரிகளை சேர்ந்து எனவே வந்து சம்பளத்தை எல்லாருமே எல்லாருமே வேலை செய்யறவங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லாருமே ரெண்டு சகோதரிகள் எல்லாருமே சம்பளத்தை வாங்கி ஒரு நிமிஷம் எம்எல்ஏக்கள் ஒரு நிமிஷம், நீங்க சம்பளம் திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் குறுக்கிட இல்ல வேண்டாம் அது 1,05,000 படியல சம்பளத்தை பத்தி தானே நான் சொல்ல விடுங்க தயவு செஞ்சு. நீங்க சொல்ற இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளம் முழுசா கிடையாது. இல்லங்க படிகிடி எல்லாம் சேர்த்து தாங்க மொத்தமா கையில வாங்குறீங்க. நீங்க மொத்தமா கையில வாங்குறது பின்ன போக்குவரத்து செலவெல்லாம் இருக்காதா? போக்குவரத்து சம்பளம்னா என்ன அர்த்தம்? எல்லாங்க இருமடங்கா உயர்ந்திருக்கு கிடையாது. 55ல இருந்து 1.0 கிடையாது. நீங்க அதுல வந்து 12,000 தான் சம்பளம். 12,000 24,000 ஆயிருக்கு சம்பளம். 55,000 பாக்கி எல்லாமே அதுல உயர்வு பாத்தீங்கன்னா பட்டிருக்கு ஒன்னே கால் இதுல 12,000 தான் சம்பளம். 55ல நான் ஜவஹர்ட்ட கேட்கிறேன். இங்க பாருங்க, டியர்னஸ் அலவன்ஸ், அதாவது சாப்பாட்டு செலவு, போக்குவரத்து செலவு, அந்த சட்டமன்றம் வந்து போற செலவு எல்லாம் உள்ளடங்கும். போன் கிடையாது. இப்போ வந்து 2,500 ரூபாய் ஏதோ இருக்கு. அது மாசம் இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகள் நீட் தேர்வு, விவசாய பிரச்சனை, ஒரு பெரிய சம்பளம் எல்லாம் இல்ல. என்ன இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜிஎஸ்டினால மக்கள் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை எதற்கும் தீர்வு காணாமல், எதற்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போது தமிழக அரசு அந்த அளவுக்கு இயல்புத்தன்மையில் உள்ளதா? எதற்கு தீர்வு? அதாவது தமிழக நீட் தேர்வுக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டது, சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அது எந்த அளவுக்கு நீ ஜனாதிபதியிடம் சென்றதா இல்லையா என்று அறியாமல் இருந்தது. பிறகு தகவல் தெரிந்தது. ஆனால் நீட் தேர்வு இந்த மாணவர்களுக்கு இந்த வருடம் வராது என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டது. ஆனால் நீட் தேர்வு வந்தது. மாணவர்கள் இதில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி உள்ளார்கள். நிச்சயமாக நீட் தேர்வால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழக மாணவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னா அது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய இழப்பு. இது அதுக்கு முதல்ல வந்து தும்பை விட்டு வாளை பிடிப்பது போல இன்றைக்கு வந்து திமுகவும் காங்கிரஸும் நாடகம் ஆடுறாங்க. 2009 2014 இருந்த குலாம் நபி ஆசாத் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது 2011 அந்த காலகட்டத்தில் நீட் தேர்வுடைய மசோதா சொல்றது கேளுங்க. அதற்காக அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனா ஆரம்ப கட்டத்திலிருந்தே நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எதிர்த்தார்கள். கடைசி வரைக்கும் இன்றைய காலகட்டத்திலும் இருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட பிரதம மந்திரி மோடி அவர்களை தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் சந்திச்சிருக்காங்க. பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் எல்லாம் குரல் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய தீர்மானம் நிறைவேற்றி அங்க ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். ஜனாதிபதி மாணவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது? அதுதான் சொல்றேன். இன்றைக்கு தமிழகம் இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின்படி நடக்கக்கூடிய அரசாங்கம். மாநில அரசாங்கத்திற்கு உட்பட்ட அதிகாரங்கள் என்பதை 1974 அந்த கல்வியை இது மத்திய அரசாங்கத்துக்கு பொது பட்டியலுக்கு கொண்டு போனது காங்கிரசும் திமுக. நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு இருப்பவர் யாரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர், எந்த கட்சியை சேர்ந்தவர், எந்த கட்சியினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடியவர்? பிரணாப் முகர்ஜியை தேர்ந்தெடுத்தது காங்கிரஸ், திமுக. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் நீட்டுக்கு விதிவிலக்கு கொடுக்க சொல்லி அன்னை சோனியா காந்தி பிரணாப் முகர்ஜியிடம் சொல்லி இருந்தாரா? இன்றைக்கு விதிவிலக்கு நமக்கு கிடைத்திருக்குமே. இதையெல்லாம் நீங்க அன்னை சோனியாக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கல. நம்ம தொடரலாம். ஜனாதிபதியை காங்கிரஸ் அவர்கள் தேர்வு செய்தார்கள். திமுக சேர்ந்து பண்ணாங்க. ஆனால் இப்போது நீங்க தேர்வு செய்திருக்கீங்க. இப்போது நீங்க தேர்வு செய்திருக்கீங்க. எல்லா திட்டங்களும் நிறைவேறுமா? இதை பத்தி நாம் இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும். மக்கள் மேடை தொடர்கிறது. திரு ஜவஹர்லால் ஏற்கனவே பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதி அவர்கள் காங்கிரஸால் திமுகவால் தேர்வு செய்யப்பட்டவர். ஆகவே தமிழகத்துடைய கோரிக்கைகளையும் மசோதாக்களையும் அவர்கள் கையெழுத்திடவில்லை. இதுதான் உங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ நீங்க தேர்வு செஞ்சிருக்கீங்க ஜனாதிபதியை. இனிமேல் நீட் தேர்வு ரத்தாகுமா? ஜிஎஸ்டி விஷயத்தில் மாற்றம் ஏற்படுமா?
அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்துட்டு அது இல்லாமல் தடை போகுமா? பண்ணிடுவாங்களா? இப்படி பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. இது இனிமே ஜனாதிபதி அதாவது காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக தான் பிஜேபியை தேர்ந்தெடுத்தாங்க. இல்ல என்னுடைய இன்றைக்கு கேள்வி அதே போலதான் ஒரு மாற்றம் பிரணாப் முகர்ஜி இல்லாத இருக்கும் பொழுது அப்படி சொல்ல உங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா அவரால நமக்கு எதுவுமே நிறைவேறன்றீங்க. நிச்சயமா இப்போ ஜனாதிபதி நீங்களே தேர்வு செஞ்சிருக்கீங்க, இனிமேல் நிறைவேறுமா? இல்ல நிச்சயமா நிறைவேறணும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே அவரிடம் சில கோரிக்கைகளின் அடிப்படையில் தான் அவருக்கு ஆதரவு கொடுத்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். எது போன்ற விஷயங்கள்லாம் நிறைவேற்றிருக்கீங்க இது வரைக்கும்? புதுசா இப்பதான் புதிய ஜனாதிபதி ஏற்கனவே பழைய ஜனாதிபதி ஜல்லிக்கட்டு விஷயத்தெல்லாம் கையெழுத்திருக்கிறாரு, அதெல்லாம் மேற்கொண்ட எது போன்ற விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணீங்க அந்த ஜனாதிபதி கிட்ட கேட்கிறேன். பிரணாப் முகர்ஜி இந்த பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா காவிரி பிரச்சனை எப்படிப்பட்ட துரோகத்தை இந்த மத்திய அரசாங்கம் செய்த பொழுது அன்றைக்கு அதை தட்டி கேட்காமல் அமைதியாக இருந்தவர் பிரணாப் முகர்ஜி. அந்த மத்திய அரசு ஆதரவு பெற்ற ஜனாதிபதி ஏங்க ஆதரிக்கிறீங்க? நம்ம மத்திய அரசாங்கத்துல கூட்டணியில் ஆட்சியில் இருக்கிறோமா? மத்திய அரசாங்கத்துக்கு ஏதாவது ஆதரவு கொடுக்கிறோமா? இது உங்களுக்கு பொன்னான நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கலாமே. அதாவது சார், அதாவது திமுக ஒரு நிலை எடுத்திருக்கிறாங்க, இன்றைக்கு அதிமுக வேறொரு நிலை எடுக்க வேண்டிய கட்டாயம். உங்க பிரச்சனை கேட்கலங்க, மக்கள் பிரச்சனைக்கு நீங்க என்ன தீர்வு அழுத்தம் கொடுத்தீங்க? மக்கள் பிரச்சனைக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் ஏற்கனவே சில கோரிக்கையின் அடிப்படையில் தான் இவருக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஒன்னே ஒரு விஷயம். இரண்டாவது இந்த ஜனாதிபதி தேர்தலை திமுக ஒரு நிலை எடுத்திருக்கும் பொழுது அதிமுக அதை ஒரு நிலை எடுக்கிறாங்க. சிலர் கேட்கிறாங்க, ஏன் இதை புறக்கணிக்க கூடாதா என்று. நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய 7.5 கோடி மக்களினுடைய பிரதிநிதித்துவம் ஜனாதிபதி தேர்தலில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவருக்கு ஒரு ஆதரவை அதிமுக கொடுத்திருக்கிறதே தவிர முழுக்க முழுக்க அவர்களுக்கு அடிபணிந்தோ அவர்களுக்கு ஆதரவு நிலை எடுத்தோ அந்த நிலையை எடுக்க திமுகவும் கொடுத்திருக்காங்க. திமுகவுடைய வேலை வேற. அவர்கள் ஆட்சியில் என்றும் தொடர்றாங்க. 8 கோடி மக்களினுடைய பிரதிநிதியாக 8 கோடி மக்களை காவு கொடுக்கிற ஒருத்தருக்கு நீங்க ஆதரவு கொடுத்திருக்கீங்கன்றது எப்படி நாங்க பாக்குறதுன்னு எனக்கு புரியல. நான் ஒண்ணு கேக்குறேன், பிரணாப் முகர்ஜி அவர்கள்ட்ட இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 185 பத்திரங்கள், பிரமாண பத்திரங்கள் கொண்டு போய் கையெழுத்து வாங்குறாங்க. 185 டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்குறாங்க. 185ல அவர் போடல, அவர் 165ல கையெழுத்து போறாரு. அதுல 117 மொழி சார்ந்த கையெழுத்துக்கள். அப்போ உங்களுக்கு தேவைப்படுகிற 165ல கையெழுத்து வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு அலைன்ஸா இருக்கிற பிஜேபி, இன்னும் சொல்ல போனா பிஜேபியினுடைய பினாமியா நீங்க ஏங்க, இல்ல நான் தெளிவா கேக்குறேன், ஆட்சியில எந்த வகையிலும் அங்கம் வகிக்கல, கூட்டணியில தேர்தலிலும் கூட்டணி நீங்க பேசுகிற போது நான் அமைதியா இருந்து கேட்டேன். அதே மாதிரி நீங்க அமைதியா கேட்டேன். ஏன்னா நான் இது தெளிவா சொல்றேன், பினாமியாக இருக்கக்கூடிய அதிமுக அரசு மக்கள் விரோத அரசாக இருக்கிறது என்பதற்கு இதை விட வேற உதாரணமே இல்லங்க. நீங்க இடஒதுக்கீட்டை காவு கொடுத்து, நீங்க கேட்டது தவறு, இடஒதுக்கீட்டை காவு கொடுத்து விட்டு செங்கோட்டையன் அவர்கள் மக்கள் மத்தியில் என்ன பேசினாரு 6 மாசத்துக்கு முன்னாடி, அவர் அமைச்சரா வந்த உடனே பேசுறாருங்க, மக்கள் தயாராக இருக்கிறார்கள் பரீட்சை எழுவதற்கு, அரசியல் கட்சிகள் இல்லங்க, இவர் மாஃபா பாண்டியனுக்கு அடுத்து இவர் செங்கோட்டையன் வந்த பிறகு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் பரீட்சை எழுவதற்கு, மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள், ஆனால் எதிர்க்கட்சிகள் தான் வேண்டும் என்று இதை பூதாகரமாக்குறது என்று பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாங்க. திரும்ப திரும்ப இந்த நீட் எக்ஸாமை மாணவர்களை வென்றெடுக்கிற ஒன்றாக காட்டிக் கொண்டிருக்கிற பிஜேபிக்கு அப்படியே ஜால்ரா போட்டவர்கள் தான் அதிமுக. இதை குறித்த எந்த விதமான விஷயங்களையும் மத்திய அரசுக்கு எடுத்துட்டு போல. இன்னும் சொல்ல போனா மத்திய அரசு சொந்த பிரச்சனைக்கு சந்திச்ச தம்பிதுரை அவர்கள், சொந்த பிரச்சனைக்கு சந்திச்ச ஓபிஎஸ் அவர்கள், சொந்த பிரச்சனைக்காக சந்திச்ச எடப்பாடியார் அவர்கள், மக்கள் பிரச்சனைக்காக என்னைக்காவது நீங்க சந்திச்சிருக்கீங்களா? சந்திக்கவே இல்லையே. போன பார்லிமெண்ட்ல தான் நின்னு அவங்க எடுத்து ஜிஎஸ்டிக்காக குரல் கொடுத்திருக்காங்க. எங்க ஜிஎஸ்டி பரீட்சை எழுதி பிள்ளைங்க தோத்து போய் நொந்து போய் வீட்டுல கிடக்கிற போது நீங்க போய் ஆக்ரோஷமா போராடுறீங்களே, இதையே இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே கடுமையாக ஒரு மத்திய அரசை 3வது மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற அதிமுகவுல வலியுறுத்தி கொண்ட வாங்க முடியலையே. மொத்தமாக இந்தியா முழுக்க கொண்டு வந்த பிறகு தமிழகத்துக்கு மட்டும் விதிவிலக்கா கேட்பதே ஒரு அடிப்படையில் என்ன கேட்கிறேன், நாம ஒட்டுமொத்தமாக நாங்க காவு மொத்தமாக வேண்டாம்னு கேட்கல, ஒரு 5 ஆண்டுகளுக்காக விதிவிலக்கு வாங்க, பாடத்திட்டத்தை மாத்துவோம், சூழலை மாத்துவோம், கல்வி சூழலை மாத்தாமல் தொடர்ந்து எனக்கும் கருத்து இருக்கு, கொஞ்சம் விடுங்க. அதாவது நீங்க தான் நிறைய பேசிட்டீங்களா, நீங்களே பேசுங்க, வேடிக்கை பாக்குறேன். சரி, அதாவது ஒரு விஷயம் நல்லா தெளிவா இருக்கு, மத்திய அரசு இங்க இருந்து ஒரு ஒருமித்த சட்டத்தையே ஏற்றுறோம்.
எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் பாரபட்சமின்றி ஆளுங்கட்சி கொண்டு வந்த மசோதாவை நிறைவேற்றி ஒரு சட்டமா ஆக்கி தரோம், ஆக்கி மத்தியில அனுப்பிச்சு வைக்கிறோம். இல்ல நான் அதுக்குள்ள டீப்பா ஆனா போக விரும்பல. இல்ல மத்திய அரசு ஜனாதிபதிக்கு அதை அனுப்பல. ரைட்டுங்க. பிரணாப் முகர்ஜி அவர்கள் அனுப்பிச்சிருந்தா பிரணாப் முகர்ஜி அவர்கள் அதை த்ரூ பண்ணிட்டு இருப்பாரு. ஏனென்றால் அன்னை சோனியா காந்தி அவர்கள் சொல்லவில்லை என்று திரு ஜவஹர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லவே வேணாம். திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் சோனியா காந்தி அம்மையார் சொன்னதாகவே எடுத்துக்கொண்டு அது அப்படியே நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து அமைச்ச மசோதாவை த்ரூ பண்ணியிருப்பாரு. தான் கையிலேயே வராத மசோதா, அது கையிலேயே மத்திய அரசு ஒப்படைக்கல. அப்ப அவங்கள பிஜேபி ஒரு கேள்வி கேட்டு நாங்க இந்த ஜனாதிபதி தேர்தலில் திரு ராம்நாத் கோவிந்துக்கு நாங்க போட மாட்டோம் ஓட்டு அப்படின்ட்டு இந்த 134 பேர் பிடிவாதம் பிடிச்சிருந்தாங்கன்னா இது நிச்சயமா ஒப்புதல் ஆயிருக்கும்ல. அரசியல் ஆக்கணுமான்னு கேக்குறேன். ஜனாதிபதி தேர்தல் தான் அரசியல் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாதான் ஜனாதிபதி தேர்தலில் நெருக்கடியை கொடுத்திருந்தோம்னா நீட்டு மசோதா நம்ம மசோதாவை ஏற்க வச்சிருப்பாங்க. ரெண்டாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைஞ்சிருக்கும். ரெண்டாவது அந்த நெருக்கடியை கொடுத்திருந்தோம்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைஞ்சிருக்கும். மூன்றாவது அதெல்லாம் விடுங்க. ஜனாதிபதி தேர்தல்ல ஒரு நிமிஷம், ஜனாதிபதி தேர்தல்ல வாக்குறுதி கொடுத்தும் ஒரு நிமிஷம் கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததுனால தானே இவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்க. இருங்க, அதாவது 134 ஓட்டு தமிழ்நாட்டில இருந்து வேணும் அப்படின்னு நினைக்கிற நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகள் இத்தனைய கொண்டு வந்திருக்காங்க, அதையெல்லாம் சரி செய்து தரணும்னு இவங்க பிடிவாதம் பிடிச்சிருந்தாங்கன்னா உறுதியாக எல்லாத்துலயும் 90% கோரிக்கைகளை நிறைவேற்றின பிறகுதான் நம்ம தேர்தலை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி இருக்கலாம். அப்படி ஒரு முயற்சி எடுத்திருந்தாங்கன்னா அது உங்களுக்கு ஆதாயமா போயிருக்கும் இல்லையா? அந்த முயற்சியை அவர் செய்யவில்லை. அந்த முயற்சி அவங்க ஒன்னும் ஆதாயமெல்லாம் போகாது. நீங்க இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு நீட் வந்து எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்த மசோதா, எங்களுக்கு என்ன ஆதாயம்? மாணவர்களுக்குள்ள ஆதாயம். அதுல கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவர்கள் நம்ம ஸ்டேட் போர்டுல படிச்ச மாணவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒருத்தர் கூட சீட்டு கிடைக்குமாங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சீட்டை விடுங்க, டீம்டு யூனிவர்சிட்டியில பணம் கட்டி படிக்க முடியாத சூழ்நிலை அந்த பிள்ளைகளுக்கு இருக்கு. இந்த கவலையை தான் மனதில் வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகள் 100 கிட்ட இருக்கிற நம்பர் நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மசோதாவை ஆதரிச்சோம்னா காரணம் அந்த ஒப்புதலை எப்படியா ஜனாதிபதி இவங்க வாங்குவாங்கிற நம்பிக்கையில. ஆனா அதுக்கு இம்மி அளவும் தன் சொந்த பிரச்சனைக்காக ஐடி ரேடு, சிபிஐ ரேடு இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக மொத்தமாவே தாரை வாத்து கொடுத்தாங்க. இந்த ஜனாதிபதி தேர்தல்ல தமிழக நலன் மொத்தமாவே மக்கள் நலன் புறக்கணிக்கப்பட்டு தாரை வார்க்க பிஜேபி காலடியில போட்டாங்க. அதுதான் நாங்க எதிர்க்கிறோம். இன்னைக்கு ஏன் நாங்க இவ்வளவு கோவப்படுறோம்னா காரணம் இவங்க முந்தைய அரசு பிந்தைய அரசு எல்லாம் பேசவே வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து போட்ட ஓட்டு இது நீட் மசோதாக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதை கொண்டு போய் ஒரு ஜனாதிபதி ஒப்புதல் வாங்க முடியாத இவங்க இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க? இன்னைக்கு இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன? சரி, எம்பிக்குடைய சம்பள உயர்வு வேண்டும் என்று ஒரு பரிந்துரை பிரதமர் வைப்பதற்கு போது சீதாராம் யெச்சூரி என்ன சொல்றாருன்னா, இங்க விவசாயிகள் போராடுகின்றார்கள், உயிரை விட்டு கொண்டுள்ளார்கள், இது போன்ற சூழ்நிலையில் எம்பிகளுடைய சம்பள உயர்வு தேவையான் என்று அங்கு பேசும்போது ஏன் நீங்க சட்டமன்றத்தில் இதை பத்தி எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்வைக்கவில்லை? விவசாய சுயநலமாக அமைதி காத்தார்கள். சுயநலமா யாருமே அவங்கெல்லாம் யார் அமைதி காத்தாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் குறிப்பாக நீங்க அவை குறிப்பு எடுத்து பார்க்கலாம். இதற்கு இல்லங்க அமைச்சர் அவர்கள் தனியா அறிக்கையை சமர்ப்பித்தார். என்னுடைய கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையான கடன் தள்ளுபடி வழங்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறது கவன ஈர்ப்பு கொண்டு வந்தோம். அப்ப அதற்காக குரல் கொடுக்கிற இடத்துல நாம இருக்கோம். மழைக்கால கூட்டத்தொடர்ல ஒரு பரிந்துரை வரும்போது எடுத்துரைத்து விவசாயிகள் சாகும்போது எம்பிகளுக்கு சம்பள உயர்வு எதுக்குன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை அங்க இருக்கும்போது ஏன் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு விஷயம் டெல்லியில போராடுறாங்க? தமிழக விவசாயிகள் பிரச்சனை தொடர்ந்து அந்த வலியை புரிந்து கொண்டு அங்க சொல்லும் போது இங்கு ஏன் மௌனம் காத்தீர்கள்? 10 ஆண்டு கால கோரிக்கை. அது எத்தனை ஆண்டு பத்தி பிரச்சனை இல்ல. எம்எல்ஏக்கள் என்ன ரோட்டுக்கு வந்து எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும்னு அரசு பணியாளர் மாதிரி போராட முடியுது? எம்பிக்கள் முடியாது இல்ல. எம்பிக்களும் முடியாது, யாரும் போராட முடியாது. ஆனா எம்பிக்களுக்கு ஏற்கனவே 2.5 லட்சத்துக்கு மேல சம்பளம் இருக்கு. எல்லாம் சேர்த்து 4 லட்சம் ரூபாய் கிட்ட எம்பிக்கள் வாங்குறாங்க. இங்க வந்து 12,000 ரூபாய் சம்பளம். 4 லட்சம் ரூபாய் எங்க, 12,000 ரூபாய் எங்க? அந்த விகிதாச்சாரத்துக்கு விஜயதரணியை விட்டுருங்க, என்கிட்டயே நீங்க திருப்பி கேக்குறீங்க. கொஞ்சம் ரொம்ப பாவப்பட்ட ஒரு எம்எல்ஏ நீங்க கேட்டிருக்க. நான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் போய் சம்பாதிக்கிற ஆளு.
உழைப்பினால் சம்பாதிச்சு அந்த பணத்தையும் சேர்த்து அரசியல்ல விட்டுக்கிட்டு இருக்கிற ஆள் நான். அந்த அளவுல பாத்தீங்கன்னா அப்படி அந்த மாதிரி என்னை போன்ற வேலை இல்ல, அதாவது நம்ம ஒரு தொழில் ஒரு வழக்கறிஞர் வேலையும் பார்த்துட்டு இருக்கோம், அதெல்லாம் கூட இல்லாத எவ்வளவோ எம்எல்ஏக்கள் இருக்காங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப வயது, அதாவது ஃபைலேரியா எல்லாம் வந்து ரொம்ப மருத்துவ பிரச்சனையில இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப அதை சட்டமன்ற உறுப்பினர் சம்பள உயர்வு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஹெல்ப் ஆயிருக்கு. ஒரே கேள்வி, இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் எம்பிக்கள் சம்பள உயர்வு என்று பரிந்துரைக்கும் போது எப்படி வந்துட்டு சீதாராம் யெச்சூரி ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாரோ அது போல இங்க சட்டமன்றத்தில் ஏன் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? ஏன் அந்த வலியை உணர? ஒரே ஒரு உதாரணத்தை ஓபனா சொல்றேன். எம்பிக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் உங்களுக்கு இல்லையா? நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், என்னோட சொந்த அனுபவத்தை உங்கள்ட்ட சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க, மக்களும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். 2012ஆம் ஆண்டு 2011-12 ஆண்டுல இதே விவாதம் வருது, பொதுத்துறை மாநில சட்டமன்ற விவாதம் வரும்பொழுது பிற கட்சிகளை சார்ந்த கம்யூனிஸ்டுகள் எல்லா கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் சம்பள உயர்வு வேண்டும், வாகனம் வேண்டும், செக்ரட்டரி வேண்டும் எல்லாம் கேட்குறாங்க, எல்லா ஆண்டும் கேட்குறமே கேட்குறாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாதனமா, புது உறுப்பினர் நான் எந்திரிச்சு என்ன சொல்லிட்டேன், தமிழ்நாடு இன்றைக்கு விவசாய பிரச்சனை மற்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு, கஜானாவும் சிரமத்துல இருக்கு, இப்ப அரசு கஜானாவும் சிரமத்துல இருக்கு, பணப்பற்றாக்குறைங்கிறீங்க, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்மளுடைய சம்பளத்தை பத்தி எம்எல்ஏ சம்பளம் உயர்வை பத்தி நாம இதுல ஆர்வம் காட்ட இருங்க தெரியாம இல்ல சொல்லிட்டு நான் பட்ட அவசியம் நீங்க கேட்டீங்கன்னா தான் அப்புறம் தான் நீங்க பேசாம இருக்கீங்க. கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், எம்எல்ஏ கூட மத்த எம்எல்ஏக்கள் கன்சல்ட் பண்ணல, நான் என் சொந்த கருத்தா எந்திரிச்சு நான் என்ன சொல்றேன், எதுக்கு இந்த சிரமத்தை நாம கொடுக்கணும், மக்களுக்கு இந்த பணம் போய் சேரட்டும், நமக்கு அதுக்கு என்னத்துக்கு நமக்கு இருக்கிறதே போறோம் அப்படின்னு சொல்லி நான் எந்திரிச்சு சொல்லி முதலமைச்சர் அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா இருந்த அவர்கள் வந்து விஜயதரணி சொல்றது கரெக்ட் அப்படியே இருக்கட்டும் சீதாராம் யெச்சூரியாட்ட அன்னைக்கு நான் பேசிட்டேன். பேசின பிறகு எனக்கு காரிடர்ல விழுந்தது பாருங்க, எல்லா எம்எல்ஏட்ட இருந்து திட்டு செம திட்டு விழுந்தது. எல்லாரும் சொன்னாங்க, ஏமா உனக்கு வேணான்னா அதுக்குன்னு ஒட்டுமொத்த எம்எல்ஏ எவ்வளவு பேர் கஷ்டத்துல இருக்கோம், அவங்க பிரச்சனையெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா, எத்தனை 8 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம், எங்க கோரிக்கையை பத்தி கொஞ்சம் கூட இது இல்லாம ஒரே நிமிஷம் தூக்கி எறிஞ்சு சீஃப் மினிஸ்டர் கொடுக்க வேண்டியவங்களையும் கெடுத்து விட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லி என்னையெல்லாம் வந்து வச மாதிரியா பொழிஞ்சு தந்தாங்க. அன்னைக்கு அவ்வளவு வாங்கி கட்டிக்கிட்டேன், யாருக்கா தைரியம் இருக்குமா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு? சட்டமன்றத்துல இத பத்தி விளக்குனீங்க, நீங்க மக்கள் மன்றத்துல இருக்கீங்க, இப்போ உங்களால சொல்ல உண்மையாவே இன்னைக்கு சம்பளம் வேண்டாம், நீங்க விவசாயிகளுக்கான இல்ல நான் பலமுறை வந்து வெள்ள பிரச்சனை இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் வந்த பொழுது என்னுடைய சம்பளத்தெல்லாம் நான் விட்டு கொடுத்துருக்கேன். அத மாதிரி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு அதை நாம அழிச்சிருக்கோம். அந்த இதை வந்து காசோலையே நாங்க வந்து ஒப்படைச்சிருக்கோம். அப்படிலாம் வந்து சம்பளத்தை இந்த எம்எல்ஏ சம்பளமா இருக்கட்டும் இன்னும் சொந்த பைசாவா இருக்கட்டும் அதெல்லாம் பல்வேறு நல்ல விஷயங்கள் எல்லா எம்எல்ஏக்களும் இதை பண்ண முடியுமாங்கிறது நான் உத்தரவாதம் அளிக்க முடியாது. ஒரே ஒரு சகோதரி சொன்ன மாதிரி ஒரு சட்டமே இருக்கு, எம்எல்ஏக்கள் என்பவர் வந்து முதன்மை செயலாளர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு கொடுக்கணும், அமைச்சர்கள் அதாவது சீஃப் செக்ரட்டரி எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு கொடுக்கணும் சட்டமே இருக்குது. 10% கூட இல்ல. அதனால இந்த சட்டத்தினுடைய உறுப்பினர்களுடைய சம்பளத்தை பற்றி எல்லாம் வந்து மிகப்பெரிய தொகையெல்லாம் இல்ல, 1 கோடி ரூபாய் தான் மாதத்துக்கு அதிகமா செலவழிக்க. என்னுடைய கேள்வினா அங்க எம்பிக்கள் பேசும்போது ஒருத்தர் எழுந்து அதற்கு குரல் தந்து மக்களுக்கு பிரச்சனைக்கு வந்து நமக்கு தேவையான பேசும்போது இங்க சட்டமன்றத்துல யாருமே பேசுறதா என்னோட கேள்வி. இல்ல எனக்கு நியாயமான கோரிக்கை என்பதை உணர்ந்திருக்காங்களோ என்ன, எப்பவுமே தங்களுக்கு வரும்போது தங்களுடைய நியாயங்களை வெளிப்படுத்துவது ஒரு மக்களுடைய இயல்பாக ஒன்று இருக்கு. இப்ப கூட சகோதரி சொன்னாங்க, அன்றைக்கு வராத கோபம் எல்லாம் சகோதரிக்கு இன்றைக்கு வந்து கோபமா பேசினாங்க. நான் கேட்கிறேன், நீட்டா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், அல்ல காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், மீத்தேனா இருக்கட்டும், கதிராமங்கல் பல பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணமாக யார் ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது, எப்போது வந்தது, இதையெல்லாம் மறந்து விட்டு இன்றைக்கு இப்படி பிரச்சனை இருக்கு. நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஏற்படுதா கேக்குறேன். அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க 50 MP இருக்காங்க, பலமாக இருக்கிறீங்க, இன்னைக்கு ஜனாதிபதி தேர்வு செய்வதற்கு முக்கிய பங்களிப்பு உங்களிடம் தான் இருக்கிறது. இல்ல அப்படி அதிமுக ஆதரவு கொடுத்தா கூட இந்த ஜனாதிபதி வெற்றி பெற்றிருப்பார். ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கை கேட்கல,
அதுல ஒரு சில இரண்டாவது நீங்க நிறைவேற்றீங்களா கேக்குறேன். இந்த அழுத்தம் சார் எப்படிப்பட்ட அழுத்தத்தை எல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன அதுக்காக தான் இப்ப பாருங்க 85% நம்பி மக்கள் இரண்டாவது முறை ஆட்சி கொடுத்திருக்காங்க. சகோதரி சொன்ன மாதிரி 4 லட்சம் மாணவர்கள் முக்கியமா 4000 மாணவர்கள் முக்கியமா என்ற கருத்தில் போகும்போது தமிழக அரசு என்ன பண்ணாங்க 85% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, உள்ஒதுக்கீடு. ஆனால் சமூக நீதியை கொஞ்சம் கூட கவனிக்காத நீதிபதி என்ன பண்ணாரு, எல்லாருக்குமே ஈக்குவல். இப்ப என்ன ஆச்சுன்னா 4000 MPBS சீட்டுகள்ல 400 சீட்டு தமிழக மாணவர்களுக்கும் CBSE மாணவர்களுக்கு 4000 சீட்டுங்கிற வழக்கு போயிருச்சு. இது ஒரு சமூக நீதிக்கு ஒரு துரோகம் என்பதே உணர்தான். நேற்றைக்கு இம்மிடியேட்டாக மேல்முறையீட்டுக்கும் போயிருக்காங்க, மோடியவும் சந்திச்சிருக்கிறாங்க. பிளஸ் பாராளுமன்றத்துல மிகப்பெரிய குரலை மாநில அரசாங்கத்தால் எந்த அளவுக்கு நான் என்ன கேட்கிறேன், தொடர்ச்சியா பிரதமரை சந்திக்கிறீங்க, கோரிக்கை வைக்கிறீங்க, கடிதம் எழுதுறீங்க, ரைட், ஓகே, என்ன சாதிச்சிருக்கீங்க, எந்த வேலையை மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றிருக்கீங்க கேட்கிறேன். இல்ல மக்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் பாருங்க. இன்னைக்கு கூட பாருங்க, நெடுவாசலா இருக்கட்டும், கதிராமங்கலம் இருக்கட்டும், இங்க எல்லாம் மீத்தேன் திட்டங்களுக்கு இங்க அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 மாசத்துல முதலமைச்சர் எடப்பாடியார் எத்தனையோ அற்புதமான திட்டங்களை 140 திட்டங்களை ஏற்கனவே வகுத்த திட்டங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது, போராட்டம் நடக்கின்றது, இவர்களுக்கு என்ன தீர்வு செஞ்சீங்கன்னு கேட்கலாம். என்ன தீர்வு காணீங்க? இது எடுத்தேன் கவுத்தேன்னு தீர்வு கண்டு முடியாது சார், அதுக்கு ஒரு நேரங்காலம் ஆகும். ஆனா நீங்க பாத்தீங்களா, இந்த குடிபராமத்துக்காண்டி 400 கோடி ஒதுக்குனது, இந்த மாதிரி இந்த மாதிரி முக்கியமான விவசாயிகள் எப்போதும் இல்லாத அளவிற்கு இன்னைக்கு வீதியில் வந்து போராடுறார்கள், போராட்டங்கள் நடத்துகின்றார்கள், மாணவர்கள் ஒன்று கூடுகிறார்கள், இதெல்லாம் இப்போதுதான் நடக்கின்றது. இதற்கு நீங்க என்ன தீர்வு காண்றது கேள்வி அமைஞ்சது. அதாவது போராட்ட களம் என்பது தமிழகத்திற்கு புதுமையா இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இந்த ஜல்லிக்கட்டுக்கு பிறகு மக்களுடைய மனநிலையில் மாற்றம் இருக்கு, எழுச்சி வந்திருக்கு என்பதை மறுக்க முடியாது. ஜல்லிக்கட்டு வெற்றியை போல் நாமளும் வெற்றி காண முடியும் ஒவ்வொரு விஷயத்தில் என்பதை அவர்கள் நினைக்கிறாங்க. ஆனா தமிழக அரசுக்கு என்பது ஒரு பொறுப்பு, பொறுப்புணர்ச்சி ரெண்டு. அதனால குண்டர் சட்டம் பாயுதுன்றீங்களா? இல்ல, குண்டர் சட்டம் ஏன் பாயுது, எதற்காக பாய்ந்தது? அது உளவுத்துறை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் காவல்துறை போடக்கூடிய வழக்கு. அது இல்ல, அரசு என்பது மக்களினுடைய எழுச்சியான போராட்டங்களை ஒடுக்குவதன் மூலமாக தங்களுடைய இரும்பு கரத்தை, தங்களுடைய பராக்கிரமத்தை மக்கள் மத்தியில காட்டிட்டு இருக்கு. மக்கள் பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டிய அரசு ஒடுக்குமுறையில இறங்கி இருக்கு. எதற்கெடுத்தாலும் போராட்டங்கள் அரசு என்னங்க செய்ய முடியும்? எதற்கெடுத்தாலும் போராட வேண்டிய சூழலை அரசு எதற்கெடுத்தாலும் போராட வேண்டிய சூழலை அரசு உண்டாக்கி இருக்கிறது. டாஸ்மாக் கடையை தெருவில் புற திறந்து வச்சாங்கன்னா பாதிக்கப்படுகிற மக்கள் அதற்கு எதிர்க்காக போராடுகிறார்கள். நீங்க ONGC நிறுவனத்தின் மூலமாக கொலா வெடிப்பு ஏற்பட்டு என்னுடைய வயல் முழுவதும் வெறும் ஆயிலால எண்ணெயால நிரப்பப்படும் போது வயல் வீணா போகுதே, என் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்கள் போராடுறாங்க. அதற்கு முன்பு என்ன எண்ணத்தில் போராடினாங்க? எதுக்கு முன்னாடி அந்த வெடிப்பு ஏற்படுறதுக்கு முன்பு என்ன எண்ணத்தில் போராடினாங்க? அப்போ அது ஒரு தவறான புரிதலால் போராடினாங்க. ஒரே ஒரு விஷயம், அரசு எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற போதும் அந்த திட்டத்தை கொண்டு வருகிற மக்கள் மத்தியில அதுக்கு சார்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அரசுடைய கடமை. கசிவு ஏற்படும் போது அன்னைக்கு இந்த வல்லுநர்கள் சென்று மக்களிடம் விளக்குகின்றார்கள். காலை முதல் மாலை வரை அந்த விளக்கத்தை பெறவில்லை. தொடர்ச்சியாக திட்டத்தை கொண்டு வருகிற போது விளக்கணும். 40 வருஷம் கழிச்சு கொலாய கூட 20 வருஷமா மாத்தாம வச்சுக்கிட்டு கொலா வெடிப்பு ஏற்பட்டு 20 வருஷமா இல்லங்க. ஆமாங்க, நீங்க அவங்க கொண்டு வந்திருக்கிற பேப்பர்ல 15 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தணும்னு சொல்லி இருக்காங்க. மாத்தவே இல்லை, இதுவரைக்கும் மாத்தவே இல்லை என்பதால் அதை ஆய்வு செய்வதற்கு செல்லும் போதுதான் இந்த கசிவு ஏற்பட்டிருக்கு. இல்ல, ஆய்வு செய்வதற்கு செல்லும் போது கசிவு ஏற்படல, கசிவு ஏற்பட்ட பின்பு ஆய்வுக்கு சென்றார். எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவத்தை அது சரி செய்வதற்காக வரும்போது, அதை தடுக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் அந்த புரிதல் அந்த போராட்டம் நடத்தக்கூடிய மக்களும் சரி, அதை தலைமை தாங்கவும் சரி, வழிநடத்துவதும் சரி, அது ஏன் புரிந்து கொள்ளவில்லை? இல்ல, நீங்க ஒரு கொலா வெடிப்பு ஏற்படுகிறது, அதுல இருந்து எண்ணெய் வெளியே சிந்து வயல்ல பதாகுது, ஒரு தீப்பற்றி எரிந்தால் அந்த ஏரியாவே நாசமாகிறதுக்கான சூழல் இருக்கிறது அப்படின்னா இந்த சூழலை அரசு எப்படி பாக்குது? வெறும் நீங்க விளக்கம் கொடுத்து மக்களை காப்பாத்துறீங்களா? குறைந்தபட்சம் ஒரு 15-20 நிமிடத்தில் 15-20 நிமிடத்தில்
அந்த கசிவை சரி செய்ய முடியும். நமக்கிட்ட இருக்கிற சிக்கல் என்ன தெரியுங்களா, நீங்க கசிவை 15 நிமிஷத்துல சரி பண்ணிட்டு போயிருவீங்க. அதனால அடுத்து ஏற்படுகிற மாற்றங்கள், அதனால அந்த சூழல்ல ஏற்படுகிற மாற்றங்கள், சுற்றுச்சூழல் மாற்றங்கள் 40 வருஷமா இருக்கு. அது தெரிஞ்சதெல்லாம் மக்களிடம் அந்த அது 40 வருஷமா இருக்கு தெரிஞ்சதா அந்த விளக்கம் கொடுத்து அனுமதி பெற்று உருவாக்கப்பட்டதுதான். 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் கிட்ட நீங்க விளக்கம் கொடுத்து அனுமதி வாங்கிட்டீங்க. இன்றைக்கு இருக்கிற மக்கள் கிட்ட இது சம்பந்தமான ஒரு பயம் இருக்கு. இன்னொன்னு நீங்க பச்சுக்கோங்க, இது மாதிரியான எந்த திட்டமிடலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவியும் எந்த விதமான சட்டமான விஷயமும் இன்ன வரையும் கீப் அப் பண்ணப்படல. ஒரே கேள்வி, அந்த மக்கள் வந்துட்டு ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டு போராடுறாங்க. அவர்கள் நினைப்பது அந்த எண்ணம் சரியானதா? நீங்க போராட்ட ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். போராட்ட களத்துல நிக்கிற ஒருத்தங்கிட்ட போய் அந்த எண்ணத்தை நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் மண்டையில ஏறாது. ஒரு தெளிவு அவங்க என்ன கேக்குறாங்க, இதே மாதிரி எண்ணெய் நிறுவனங்கள் மூலமாக இதே மாதிரி பைப் லைன்ல ஏற்பட்ட பல விபத்துக்களை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இது மாதிரியான விபத்துக்கள் இங்க நடக்காதுன்னு என்ன அஷூரன்ஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. இந்த விபத்துக்கள் இங்க நடந்தா யார் இத பொறுப்பேற்கிறது? வேற எங்க விபத்து ஏற்பட்டது இல்ல, உலகம் முழுவதும் ஆந்திராவுல மீத்தேன் விபத்துக்கு இன்ன வரை யாருங்க நிவாரணம் கொடுத்தது? இதுவரை யார் நிவாரணம் கொடுத்தது? அந்த மக்கள் எத்தனாயிரம் ஏக்கர் வீணா போச்சு, எவ்வளவு மக்கள் இறந்தாங்க, அதுக்கு நிவாரணமே யார் கொடுக்கிறது தெரியல. அப்ப நிவாரணம் குறிப்பது யாரு? சட்டதிட்டங்கள் மக்களுக்கு சாதகமாக இல்லை, நிவாரணம் மக்களுக்கு சாதகமாக இல்லை, மக்கள் துன்பப்படுகிற இடத்துல இருக்கிறாங்க. இந்த மக்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து இருக்கின்றது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அந்த மக்களுடைய போராட்டங்களுக்கு துணை நின்று ஆதரிப்பதாக கருத்து இருந்தாலும் அந்த திட்டங்கள் வருவதற்கு வழிவகுத்ததே அப்போதே காங்கிரஸ் கட்சி தான் என்ற ஒரு கேள்வியும் உள்ளடங்கியிருக்கிறது. ஆக இரட்டை வேடத்தில் நீங்கள் இப்படி செயல்படுகின்றீர்கள். இல்ல ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அது மக்கள் பிரச்சனை என்ன என்பதை ஆய்வு செய்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அது நாங்க கல்பாக்கமா இருக்கட்டும், கூடங்குளமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே போராட்டம் நடந்தது, ஆர்ப்பாட்டம் நடந்தது, எல்லாம் ஊர் மக்களை கூட்டினாங்க, எல்லாம் செஞ்சாங்க தான். இல்ல இந்த விஷயத்துல எங்களுக்கும் பிஜேபி ரெண்டாவது இப்ப வந்தாங்க. நாங்க ஒரிஜினலா நாங்க கொண்டு வந்த திட்டங்கள், அதுல மாற்று கருத்து கிடையாது, நாங்க கொண்டு வந்ததுதான் அந்த திட்டங்கள். நிச்சயமாக இப்ப மின்சார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்கள் இன்னைக்கு என்ன பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல 1000 மெகாவாட் 1500 மெகாவாட் வரப்போகுதுன்னா இயற்கை சீற்றங்கள்னா அது பெரு வெள்ளம் அல்லது வறட்சி, இது போன்ற இயற்கை சீற்றங்கள். இது வேற இது பெரு வெள்ளம்லாம் வரும்பொழுது இங்க மாநில அரசு தூர்வார பணிகளை சரியா பண்ணா அந்த வெள்ளம் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு நிதிகள் மத்தியில இருந்து பேரிடர் நிவாரண நிதி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அதிகமாக வழங்கப்பட்டது. இப்ப குறைவா இருக்கு, பிஜேபி கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. அதனால அதை அதிகப்படுத்தணும் நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கு நல்ல பார்வை உண்டு. மக்களுடைய போராட்டங்கள் நியாயமானதா இல்லையா? மக்களுடைய போராட்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆபத்தை பார்க்கறாங்க அவங்க. அந்த ஆபத்தை நிவர்த்தி செய்யற இடத்துல நம்மளுடைய நடவடிக்கை எவ்வாறாக இருக்க வேண்டும், மத்திய அரசு அதுல எப்படி செயல்பட்டிருக்கணும், துரிதமாக செயல்பட்டிருக்கணும், சரியான முறையில் செயல்பட்டிருக்கணும். உங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 100 நாட்களுக்கு மேலாக மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள், நெடுவாசலில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நெடுவாசல் திட்டமாக இருக்கட்டும், கதிராமங்கலம் போராட்டமாக இருக்கட்டும், இது எந்த போராட்டமா இருக்கட்டும், போராட்டத்தில் கோரிக்கை என்பது மக்களிடம் இருக்கிறது. அதை தெளிவு செய்ய வேண்டிய இடத்தில் அரசுகள் இருக்கு. விவசாயிகள் டெல்லியில் சென்று பல வகையில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் 70,000 கோடி தள்ளுபடி பண்ணோம். அது கேட்கல, விவசாய அது கேட்கல, இல்ல கேட்டுதான் விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி 70,000 கோடி கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. புரியுதுங்களா? அதனால அன்னைக்கு இவ்வளவும் செஞ்சது நாங்க தானே. ஒவ்வொரு விவசாயியும் ₹1,00,000 மேல தள்ளுபடி வாங்கினாங்க. அப்படி அவ்வளவு கடன் தள்ளுபடியை செஞ்சு கொடுத்தது நாங்க. அப்ப செஞ்சதை சொன்னாதானே உங்களுக்கு புரியும். நெடுவாசல் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, இப்படி ஒரு பதற்றமான சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய ஊதியத்தை உயர்த்தி கொண்டார்கள் தான் என்னோட கேள்வியை தவிர மக்கள் இங்க போராட்டம் என்பது எப்பொழுதும் தான் இருக்கும். நீங்க சட்டமன்ற உறுப்பினரே வேண்டான்னு கலைச்சிருங்களேன். நீங்க ஏன் போட்டு நீங்க சட்டமன்ற உறுப்பினர் சம்பளமும் கொடுக்காதீங்க, அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, அவங்க வேலை எல்லாம் பார்க்க வேணாம், சபையே வேணாம். அதாவது ஒரு சம்பளமும் வாங்காம ஓசியில அவனா வேலை பார்த்துட்டு போனா அவன் வேலையும் பார்க்க கூடாது, மக்கள் பணியாற்ற போறதுக்கு அவனுக்கு இங்க பாருங்க, அவனுக்கு படி கூட கொடுக்க கூடாது, அவன் நகர்றது கூட மூச்சு விடுறது கூட இடம் விடக்கூடாது. சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் வெறும் ஒரு மஞ்சப்பையோட சுத்தி இருக்கணும். இப்படிதான் நீங்க ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது
பல வகையில் போராட்டம் பண்றான். நான் சொல்ல அது வரேன். மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் 2 பீஸ்ல போய் நின்னு அங்க போராட முடியாது, புரிஞ்சுக்குங்க. 10 வருஷம் அப்படி பாத்தீங்கன்னா காவல்துறைகளுக்கும் அவங்க பல போராட்டங்கள் இருக்குது. அதாவது அவங்க போராடவே இல்ல, அவங்களுக்கு பல காவல்துறையால போராட முடியல. காவல்துறையோட ஒரே ஒரு பிரச்சனை. ஒரு நிமிஷம் சகோதரர், அதாவது காவல்துறையும் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் ஒரே மாதிரி தான். பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் ஒரே நிலைமை தான். அதுக்காக அவங்களுக்கு சம்பளமே கொடுக்க கூடாது, ஓட ஓட விரட்டினா அவங்க மக்கள் பணியாற்றுறதுக்கு தொகுதிக்கு போறதுக்கு ஒரு பஸ் ஃபேர் கூட அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேருக்கு இது உதவியா இருக்கு. விஜயதரணிக்கு முடியுங்கிறதுக்காக பிற சட்டமன்ற உறுப்பினரை கொச்சப்படுத்தக்கூடாது. விஜயதரணி இது சரியா? 2011 சொன்னீங்களா? அதுவும் அதாவது அன்றைக்கும் அவங்களோட பிரச்சனை என்னங்கறத என்னால அன்னைக்கு கிரகிச்சுக்க முடியாம நான் சொல்லிட்டேன். 2011 வந்த உண்மை கிடையாது. 2011 எனக்கு வேண்டாம், அது மாதிரி எல்லாருக்கும் வேண்டாம் போல் இருக்குன்னு நினைச்சிட்டு நான் பேசிட்டேன். ஆனா சட்டமன்ற காரிடருக்கு வெளியில வந்த பிறகுதான் தெரிஞ்சது இல்ல, குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சிகள், குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்களே பலரும் சொன்னாங்க, ஏமா அவங்க குடுக்கிற இடத்துல அவங்க வந்த பிறகு நீங்க டமான் அதை நிறுத்திட்டீங்களா லாஸ்ட் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னது. ஒரே ஒரு நிமிஷம் நீங்க எப்படியே முடிச்சிருக்கீங்க கேட்காம அதாவது அன்னைக்கு இருந்த நிலைமையில ஒரு நிமிஷம் சார், அன்னைக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை இல்ல ஒரு நிமிஷம். அதாவது சட்டமன்ற உறுப்பினர் ஊதிய உயர்வு பத்தி நாம் தொடர்ச்சியாக பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் இனி மக்களுடைய நிலைப்பாடு, செயல்பாடு, அணுகுமுறை, போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பல விஷயம் இருக்கும்போது இந்த உயர்வு அவசியமா? நாம் முழுமையாக ஆராய்ந்து உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.